ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ சிம்பிளாக வந்து நம்ம அரேயை வந்து எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறது அண்ட் இனிஷியலைசேஷனுக்கு டிக்ளரேஷனுக்கும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ அதாவது அரே இனிஷியலைசேஷன் அண்ட் அரே டிக்ளரேஷன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரே வந்து ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணணும்னா, ஸோ ப்ராப்பரான வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு வந்து நான் அதுக்கு முன்னாடி கொடுக்கணும். ஸோ அதனால் நான் லெட் அப்படின்ற கீவேர்டு வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இங்கே லெட் அப்படின்னு போட்டு ஒரு வேரியபிள் வந்து அரேவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் எனக்கு தேவை. ஸோ அதனால் நான் மை அரே அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த வேரியபிளுக்கு தான் வந்து நான் வந்து அரே வந்து நான் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. அரே வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் அசைன் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் ஈக்குவல் டு போட்டு அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா. அது வந்து அரேவாக வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே வந்து ஒரு அரே வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த கோடில் வந்து லெட் அப்படின்றது கீவேர்ட் அண்ட் வேரியபிள் நேம். ஓகேங்களா. வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்ணியிருக்கேன். என்ன அசைன் பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து 1, 2, 3 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து செமிகோலன் வச்சு நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த மை அரேயில் வந்து எனக்கு வந்து உள்ளே இருக்கிற 1, 2, 3 அப்படின்ற அரே வந்து இருக்குது. ஸோ பொதுவாக அரே அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் டேட்டா கேன் பி ஸ்டோர்ட் இன் அ சிங்கிள் நேம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன, இங்கே வந்து நான் நம்பர் மட்டும் இல்லை, என்னால் வந்து ஸ்ட்ரிங்கும் வந்து என்னால் வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே இன்னொரு கோடில் வந்து ஏன் இருக்குல்ல, ஸோ அந்த ஏன் இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு, அதையும் வந்து என்னால் வந்து நம்பர் கூட சேர்த்து கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஓகே. நான் வந்து அரே வந்து இப்போ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ கீழே இன்னொரு கோடு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ அரே வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ போட்டு கன்சோல்டர் லாகில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மை அரே அப்படின்ற அந்த வேரியபிள் கூப்பிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ மை அரேன்னு நான் அதாவது நார்மலாக வந்து மை அரே வந்து நான் கால் பண்ணால் எனக்கு வந்து 1, 2, 3ன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு வரும். இப்போ எனக்கு அதில் இருக்கிற 1 மட்டும் எனக்கு வேணும்னா நான் அதோட பொசிஷன் வந்து நான் போடுவேன். ஸோ அரேவோட ஸ்டார்டிங் பொசிஷன் எப்போயுமே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம 0ன்னு போடுவோம். ஸோ அந்த 0 அப்படிங்கிறது வந்து இண்டெக்ஸ். ஓகேங்களா. அதை வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ 1, 2, 3 அப்படின்னு இருக்குல்ல, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால 0, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம வந்து கன்சோல்டர் லாக் பண்ண உடனே எனக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு கிடச்சிச்சு. ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், அரே வந்து நம்ம இனிஷியல் பண்ணியிருக்கோம் அண்டு அதை வந்து கன்சோல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இனிஷியலைசேஷன்னா நான் ஒரு வேல்யூ வந்து அப்போவே இனிஷியல் பண்ணிட்டேன்னா அது இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க. டிக்ளரேஷன்னா அந்த வேரியபிளோட நிப்பாட்டிட்டு கீழே வந்து மறுபடியும் அந்த வேரியபிளை கால் பண்ணி அதுக்கான வேல்யூ வந்து நான் செகண்ட் லைனில் வந்து நான் கொடுப்பேன். அதை வந்து டிக்ளரேஷன். ஸோ இங்கே நான் பண்ணது வந்து இனிஷியலைசேஷன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக்